அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்று நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கு ஸ்ரீனோ எக்ஸாம் நடந்தது. அதுக்கான ஆன்சர் கீ பார்ட் 2 நம்ம பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே பார்ட் 1 சொல்லி மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து போட்டுட்டேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக தான் வந்து வீடியோ போட்டால் நம்ம சேனலில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது பார்ட் 2. இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸும் மிங்கிலாகி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்தே வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். ரைட்டா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட். இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய புதுச்சேரி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு வந்து டிரைவர் எக்ஸாமும் எம்டிஎஸ் எக்ஸாமும் நடக்கிறது இல்லையா? அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப் ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் அனுப்புங்க. கண்டிப்பாக இப்போ வந்திருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றம், தமிழ்நாட்டில் கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்திருக்கு. ஸோ டிரைவர் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எம்டிஎஸ் கொஸ்டின் பேப்பரும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அகாடமி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8012781561 8012781561. ரைட்டா? ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெலிகிராம் வச்சுருந்தா டெலிகிராமில் அனுப்புங்க, இல்லை அல்லது வாட்ஸ்அப் உங்கள்கிட்ட இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பரை பிடிஎஃப் எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. ரைட்டுங்களா? சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் வந்து புதுச்சேரியில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. அது இன்றைக்கி எக்ஸாம் ஆக்கலாம், அல்லது நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய டிரைவர் எக்ஸாம் எம்டிஎஸ் எக்ஸாமும் கூட இருக்கலாம். அந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? ஸோ நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ரைட்டு. 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். சப்ஸ்டன்ஸ் தட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் கால்டுன்றாங்க. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து வேகமாக நடக்கிறதுக்கு வந்து ஒரு சிலது சேர்த்துவாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையூக்கின்னு தமிழில் சொல்லுவோம், ஆங்கிலத்தில் வந்து கேட்டலைஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா அந்த வினையை, அந்த கெமிஸ்ட்ரி வேதி வினையை வந்து வேகப்படுத்துறதுக்காக நம்ம சேர்த்துறது தான். ரைட்டா? அதை வந்து வினையூக்கின்னு சொல்லுவோம், அது ஆங்கிலத்தில் கேட்டலைஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். அடுத்த கேள்வி, ஒன் கார்டு இஸ் ட்ரான் ஃப்ரம் த வெல் சஃபுல்டு 52 கார்டு. ஈச் அவுட்கம் இஸ் ஈக்குவலி லைக்லி கால்குலேட் த ப்ராபபிலிட்டி தட் த கார்டு வில் பி டைமண்ட். அதாவது டைமண்டாக இருக்க ப்ராபபிலிட்டி என்னன்றாங்க. மொத்த கார்டு வந்து 52ன்னு சொல்லிட்டாங்க. இந்த 52 கார்டில் எத்தனை டைமண்ட் கார்டு இருக்குன்னு தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். மொத்தம் வந்து 13 டைமண்ட் கார்டு இருக்கும். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி வந்து 13/52. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 13 4 13 52 வரும். ஸோ 1/4 வருது. அப்போ ப்ராபபிலிட்டி வந்து 1/4 அப்படின்றதா சரி. ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். கம்ப்ளீட் த ஸ்டேட்மெண்ட். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கொஸ்டின் எல்லாம் சார் இங்கிலீஷில் இருக்குது, அப்போ நமக்கும் வந்து இங்கிலீஷில் கேட்பாங்களான்னு தமிழ்நாடு கேண்டிடேட் வந்து திங்க் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டுத்துலையுமே வந்து கொஸ்டின் இருக்கும். அந்த 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது, ஆஃபீஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே, ஜிகே மேக்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அந்த அந்த இது இருக்குல்ல, எழுது படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லக்கூடிய வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேனு, மசால்ஜி சம்திங் சாண்டில் ஒர்க்கர், அவங்களுக்கு மட்டும்தான் தமிழில் கொஸ்டின் இருக்கும். மற்றவர்களுக்கு எல்லாமே தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டுத்துலையுமே உங்களுக்கு கொஸ்டின் வரும். பொதுறிவை பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின் தமிழ் கேட்பாங்களே, அது தமிழில் தான் வரும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது இங்கிலீஷில் இருந்தாலுமே உங்களுக்கு நான் தமிழில் விளக்கம் கொடுத்து தான் சொல்ல போகிறேன். ஓகேவா? சரி. பயோட்டிக் ரிசோர்ஸ் ஏரோன்னு போடுறாங்க. பயோட்டிக்னா பயோஸ்பியர்ன்றதில் வரக்கூடிய வார்த்தை. ஸோ அது வந்து என்னென்னா டிரைவ்டு ஃப்ரம் த லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். இன் 1999 த வேர்ல்டு பாப்புலேஷன் ரீச்ன்றாங்க. 1999 உலக மக்கள் தொகை எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்து 6 பில்லியன் வந்து அது தோராயமாக இருந்திருக்கும். ரைட்டா? கோல்டன் ஃபைபர் ரெஃபர்ஸ் டூ அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா அந்த தங்க இலை என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, தங்க இலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தங்க இலை அப்படின்றது நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா சணலுக்கு சொல்லுவோம். ரைட்டா? சணல் அப்படின்னா ஜூட் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அப்போ சணலை வந்து தங்க இலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கருப்பு தங்கம், தங்க இலை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தங்க இலை அப்படின்னா நம்ம வந்து சணலை சொல்லுவோம். அப்போ ஜூட் அப்படின்றதான் ரேட்டு. சரி. அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர் அப்படின்றாங்க. ஸோ ஒன்னாலையும் தன்னாலையும் வகுத்தா மட்டும்தான் அது ப்ரைம் நம்பர். வேறு நம்பரில் வகுத்துச்சு அப்படின்னா அது வந்து நான் ப்ரைம் நம்பர். இவங்க கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த 81ன்றது 9ஆல் வகுப்படும். 9 9 81. மீதி 61 71 81லாம் ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ நாட் ப்ரைம் அப்படின்னா அது 81 தான். ஸோ அடுத்து பித்தாகரஸ் தியரம் இஸ் அப்ளிகபிள் அப்படின்றாங்க. பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா செங்கோண முக்கோணத்தில் மட்டும்தான் அது வந்து பொருந்தும். அதாவது இப்படி வரும், செங்கோண முக்கோணம் இப்படி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இதில் ஒரு கோணம் வந்து 90 டிகிரி இருக்கணும். அதுதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ அதாவது ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டெனஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைடு அப்படின்னு படிச்சிருப்பீங்க இங்கிலீஷில். ஸோ வந்து என்னென்னா செங்கோண முக்கோணத்தில் மட்டும்தான் அமையும். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான் அப்ளிகபிள், மற்ற ட்ரையாங்கிளுக்கு பொருந்தாது. ஸோ சி ஆப்ஷன்.
இன் இந்தியா த டொமஸ்டிக் சப்ளை கரண்ட் இஸ் டன் த பொட்டன்ஷியல்றாங்க. ஸோ வீட்டு கரண்ட் வந்து 240 வோல்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதான் கேட்டிருக்காங்க. அது ஏ ஆப்ஷன் வந்து வரும். த நேஷ்னல் வெஜிடபிள் ஆஃப் இந்தியான்றாங்க. மோஸ்ட்லி வந்து இது மாதிரி தேசிய மரம் எது, தேசிய மலர் எது, தேசிய பழம் எது, தேசிய கொடி, அந்த மாதிரி கேட்பாங்க. மாநில மலர், மாநில மரம், மாநில விலங்கு, மாநில பறவைலாம் இதெல்லாம் படிக்க சொன்னோம்ல, அது வந்து மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷ்னல் வெஜிடபிள் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து பூசணக்கான்றது தான் நினைக்கிறேன். இந்த பிரிஞ்சால் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் தப்பு. இவர் மாற்றி எதாவது திக் பண்ணியிருக்காரு. இந்த பம்ப்கின் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, பம்ப்கின். ஸோ அதுதான் வந்து பூசணக்காய். ஸோ அதுதான் வந்து த நேஷ்னல் வெஜிடபிள் ஆஃப் இந்தியானா பம்ப்கின் தான். பூசணக்காய் தமிழில் அதுதான். ரைட்டா? ஃபைன் த ஆட் ஒன் அவுட்டுன்றாங்க. டார்ச்சு, சன்லைட்டு, காரு, கேண்டல்ன்றாங்க. டார்ச்சு, சன்லைட்டு, கேண்டல்லாம் வெளிச்சத்துக்காக வருது. ரைட்டா? கார்ன்றது டிரைவிங் பண்ணுறது. அப்போ வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து கார். ஸோ அப்போ கார் அப்படின்றது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சி ஆப்ஷன். ஸோ அடுத்து ஃபைன் த ஆட் ஒன் அப்படின்றாங்க. பிரதிபா பட்டேல், அப்துல் கலாம் ஐயா, வாஜ்பாய், நாராயண் போட்டிருக்காங்க. இந்த பிரதிபா பட்டேல் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம், KR நாராயண்லாம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு. வாஜ்பாய் வந்து குடியரசுத் தலைவர் கிடையாது, அவர் பிரதமராக இருந்திருக்காரு. அப்போ இதில் வித்தியாசமாக கொடுத்துருக்கிறது வாஜ்பாய் தான். ஸோ பிரதமராக இருந்ததுனால இது பி ஆப்ஷன். 27வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்லர்னா ஷூ, கார்பெண்டர்ன்றாங்க. இதாவது காப்லர் அப்படின்னா ஷூ மேக்கர், அதாவது காலணியை தயாரிப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஷூனா காலணியை தயாரிக்கிறாங்க. அப்போ கார்பெண்டர்வங்க என்ன தயாரிப்பாங்க அப்படின்னா பர்னிச்சர்னா இந்த சேரை, டேபிள் இந்த மாதிரி இருக்குல்ல, மரத்தாலான அந்த பர்னிச்சர்னு சொல்லுவோம்ல, அதை தயாரிக்கிறவங்க தான் கார்பெண்டர். அப்போ ஏ தான் வரும். ஸோ ஏ ஆப்ஷன் சரி. ஃபைன் த ஒன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் அப்படின்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், பார்லிமெண்ட்லாம் கிட்டத்தட்ட அமைச்சர்களோட அந்த கமிஷன் மாதிரி வருது. இது வந்து அட்டானமஸ் பாடி கிடையாது, இதுதான் அமைச்சர்களோட கண்ட்ரோலில், பிரதமரோட கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் வரும். எலெக்ஷன் கமிஷன்ன்றது தனி இல்லையா? ஸோ அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிக் த ஆட் ஒன் அப்படின்றாங்க. இதில் வேறுபட்டதை கண்டுபிடிக்கணும். இந்த நியானு, ஜனானு, ஆர்கானு அப்போல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா 29. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம்ல தமிழில், மந்த வாயுக்கள் அந்த மாதிரி வந்து இது வருது. இந்த புரோமின்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் வராது. அது இல்லாமல் இது வந்து திரவமாக இருக்கும், இதெல்லாம் வாயுவாக இருக்கும். ஸோ அப்போ திரவமாக இருக்குது, இது மந்த வாயுக்கள் அந்த லிஸ்ட்டில் வரல. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது புரோமின். அடுத்தது ஜங்கல்னா ஜூ, சீனா என்ன பண்ணுறாங்க? ஜங்கல்னா காட்டில் இருக்கிறது, ஜூனா மிருக காட்சி சாலை, கடல்னா கடலில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கான அந்த காட்சி சாலை, பொருட்சாலைன்னு வரணும்ல. கடல் இருக்கக்கூடிய உயிரினங்களை வச்சு ஒரு மியூசியம் மாதிரி ஒரு காட்சி சாலை இருக்கும்ல, அதுக்கு என்ன பேருனா அந்த அக்யூரியம் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான். ஸோ இதுதான் வந்து ஏ ஆப்ஷன் தான் சரி. நெவர்னா செல்டோனா ஆல்வேஸ்ன்றாங்க. ஐ திங்க் இது வந்து ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். இது செல்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்க செல்டோனான்னு போட்டிருக்காங்க. மேபி இதுக்கு வந்து அப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கிலீஷில் இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி உங்களுக்கு இதுக்கான விடை தெரிஞ்சது, அல்லது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஆல்வேஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆப்டன், அந்த அக்கேஷ்னல், இது ரெண்டுமே வந்து யூஸ்வல், கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரே மாதிரி தான் வருது, பொருந்துற மாதிரி தான் வருது ஆல்வேஸுக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த சி ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல நம்ம நெட்டில் சர்ச் பார்க்கும்போது ஆப்டன்னு வருது. ஸோ ஏ அண்டு சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? இப்போ இது ஆப்ஷனே கரெக்டாக வரல ஒன்று. ரெண்டாவது வந்து இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, டைப்பிங் கொஷினே தப்புன்ற மாதிரி வருது. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு கொஷின் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? வாட் வில் கம் நெக்ஸ்ட் இந்த சீரீஸ்ன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா அடிஷனில் வருது. 2 கூட 6 கூட்டியிருக்காங்க. அடுத்தது 8 கூட 6 கூட்டினா 14, 14 கூட 6 கூட்டினா 20, 20 கூட 6 கூட்டினா 26, 26 கூட 6 கூட்டினா 32, 32 கூட 6 கூட்டினா 38. அப்போ 38 கூட 6 கூட்டினோம்னா என்ன வரும்? 44. 44 கூட 6 கூட்டினா 50. அப்போ 44, 50ன்றதான் அடுத்த நம்பராக வந்து இருக்கும். The day before yesterday was Sunday. What will be the day after tomorrow? நம்ம கேலண்டர் சம் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க? எஸ்டர்டேனா நேற்று, அதுக்கு பிஃபோர்னு போட்டிருக்கான். அப்போ நேற்று முன்தினம் அது சண்டே. நேற்று முன்தினம் என்னது? சண்டே.
ரைட்டா. அப்போ நேற்று முன்தினம் சண்டேனா அப்போ நேற்று என்ன, நேற்று வந்து திங்கக்கிழமை. நேற்று திங்கக்கிழமைனா இன்று என்ன, இன்று வந்து செவ்வாய்க்கிழமை. அப்போ நாளைக்கு என்ன கிழமை, அது புதன்கிழமை. இவன் ஆஃப்டர் டுமாரோன்றான். அப்போ நாளைக்கு மறுநாள் என்னன்னு கேட்குறான். அப்போ நாளைக்கு புதன்கிழமைனா நாளைக்கு மறுநாள் வியாழக்கிழமை. தட் இஸ் வியாழக்கிழமைனா தேர்ஸ்டே. ரைட்டா. ஸோ தேர்ஸ்டே வரும் இதுக்கான ஆன்சர். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். தெர்மாமீட்டர் இஸ் டெம்பரேச்சர் ஆஸ் எ காம்பஸ் இஸ் டூன்றாங்க. தெர்மாமீட்டர்னா வெப்பத்தை அளக்கக்கூடியது, டெம்பரேச்சர் அளக்குதுன்றாங்க. அப்போ காம்பஸ்ன்றது டைரெக்ஷனை வந்து காட்டுறது, வடக்கு தெற்கு அந்த மாதிரி டைரெக்ஷனை காட்டுறது தான் இது. ஸோ அப்போ வந்து டைரெக்ஷன் அப்படின்றது தான் இதுக்கு வந்து சரியாக இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஆட் ஒன் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றாங்க. இந்த டைவிங், ஸ்விம்மிங், சாயிலிங்லாம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக வந்து வருது. ரைட்டா. டைவிங் அடிக்கிறது, ஸ்விம்மிங் அடிக்கிறது, சாயிலிங் அப்படின்றதெல்லாம். ரைட்டா. 35 பாய்மர கப்பல் போட்டின்னு நினைக்கிறேன். அந்த சாயிலிங்னா அந்த மாதிரி ஏதோ சம்திங் வருது. ஸ்விம்மிங் அந்த மாதிரி. அந்த டிரைவிங் அப்படின்றது அதில் வரல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து டிரைவிங்காக இருக்குது. ரைட்டா. டைவிங் அடிக்கிறது, தாண்டுறது, ஸ்விம்மிங், சாயிலிங் அப்படிலாம் பார்த்தா இந்த கடலில் இல்லை நீரில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி தெரியுது. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைட்டா. அது எப்படி வேணாலும் நம்ம திங்க் பண்ணலாம். பட் டிரைவிங்கிறது வந்து வராது. இப்போ நீங்கள் டைவிங் அடிக்கிறீங்கன்னா தண்ணியில் அடிக்கலாம், ஸ்விம்மிங்கு தண்ணியில் அடிக்கலாம். இந்த சாயிலிங் அப்படின்றது எனக்கு சரியாக மீனிங் தெரியல. மேபி அதான் அந்த பாய்மர கப்பல் போட்டி அதை சம்திங் ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டா. ஸோ இதில் டிரைவிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. அதை பார்த்தாலே சொல்லிடலாம். அதுக்கு என்ன மீனிங் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஃபைன் த ஆட் ஒன் அவுட்டுன்றாங்க. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க. ஹரியானான்றது கொஞ்சம் வேறுபட்டது. என்னென்னா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, தமிழ்நாடு வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒன்றுக்கு ஒன்று எல்லையை வந்து பகிர்ந்துக்குது. அண்டை மாநிலங்கள்னு சொல்லுவோம்ல. அண்டை மாநிலங்கள்னால் இப்போ நம்ம தமிழ்நாடுனா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா வந்து அண்டை மாநிலங்கள். பக்கத்தில் அந்த எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளும். இந்த 3 மாநிலத்திலையும் வந்து எல்லையை பகிர்ந்து கொள்ளாமல் டாப்பில் வட இந்தியாவில் எங்கோ ஒரு ஓரத்தில் கூடிய ஹரியானான்னு போட்டிருக்காங்க. அது வந்து அண்டை மாநிலமாக சொல்ல முடியாது, அல்லது எல்லையை பகிர்ந்துக்கள்னு சொல்லலாம். ஸோ ஹரியானா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபைன் த ஆட் ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஜீப்ரா, கிரேவி, லைன், கவுன்னு போட்டிருக்காங்க. இதில் எது டிஃப்ரெண்ட் அப்படின்னா மேபி லைன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொன்ன இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்ரானா உங்களுக்கு தெரியும் வரி குதிரையா, அது கவுனா மாடு, இந்த கிராஃபினா ஒட்டக்கச்சிவிங்கன்னு நினைக்கிறேன், ஒட்டக்கச்சிவிங்கி. இதில் என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து தாவர உண்ணிகள், தாவர பச்சினி, அதாவது மரம், இலை, செடி, கொடியை சாப்பிடும். லைன் வந்து தாவர பச்சினி கிடையாது, அது மாமிசம் சாப்பிடும். ஊன் உண்ணின்னு சொல்லுவோம்ல, விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும். அப்போ வித்தியாசமாக இருக்கிறது இப்போ லைன். ஸோ மேபி இதுக்கு லைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விச் சிங்கிள் லெட்டர் கேன் பி சஃபிக்ஸ்டு டு த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த நியூ வேர்ட்ன்றாங்க. சஃபிக்ஸு, ப்ரிஃபிக்ஸா, சஃபிக்ஸ்னால் பின்னாடி சேர்த்துறதுன்னு நினைக்கிறேன். ஸோ டேட் அப்படின்னு போட்டிங்கன்னா இ வருங்க. இந்த இ டேட், ஹேட் அப்படின்னு வருது, சைன் அது மாதிரி வருது. ரைட்டா. ஸோ அப்போ இந்த இ என்ற எழுத்தை போட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சஃபிக்ஸில் போட்டு வேறு ஒரு புதிய வார்த்தையை உருவாக்க முடியும். ஸோ டி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். மெர்கண்ட் இஸ் ரிலேட்டட் டு த ட்ரேட் இந்த சேம் வே ஆஸ் ப்ரொஃபஸர் இஸ் ரிலேட்டட் டுன்றாங்க. அதாவது மெர்கண்ட் அப்படின்னா ஒரு வியாபாரின்னு நினைக்கிறேன். ரைட்டா. ட்ரேடு 39 வணிகர் அப்படின்னு சொல்லுவோம்ல, வணிகர், வியாபாரி அப்படின்னு சொல்லலாம். ட்ரேட்னால் வர்த்தகம் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது. ரைட்டா. அப்போ வணிகர் அப்படின்னா வணிகம் பண்ணுவான். ப்ரொஃபஸர் அப்படின்னா யாருன்னா அவங்க பாடம் நடத்துவாங்க. ஸோ டீச்சிங், ப்ரொஃபஸர்னால் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ டீச்சிங் அப்படின்றத வரும். ஸோ பி ஆப்ஷன் வந்து வரலாம். கடைசி இந்த பார்ட்டில் கடைசி கேள்வி பாருங்கள். ஃபிஷ் இஸ் ரிலேட்டட் டு பிசிகல்ச்சர் இந்த சேம் வே பீஸ் இஸ் ரிலேட்டடுன்றாங்க. அதாவது மீன் வளர்ப்புனா மீன் வளர்ப்புக்கு பிசிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. மீன் வளர்ப்புக்கு ஒரு கல்ச்சர். இப்போ பட்டு வளர்ப்புக்கு ஒரு நம்ம செரிகல்ச்சர் அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரி பிஸ்ஸுனா பிசிகல்ச்சர். அப்போ தேனி வளர்ப்புனா என்ன கல்ச்சர் அப்படின்னா, தேனி வளர்ப்புன்றது எபிகல்ச்சர். தேனி வளர்ப்பு என்பது எபிகல்ச்சர். ஸோ எபிகல்ச்சர்ன்றது பி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு பி ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து மேக்ஸும் சயின்ஸும் மிங்கிள் பண்ணி கேட்டிருக்காங்க. ரைட்டா. கொஞ்சம் எளிமையாக கேட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். பட் அவங்களுக்கு வந்து சிலபஸ் வேறு. தமிழ்நாடு கேண்டிடேட் இதை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும் கொஷினு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயே கொஷின் கேட்பாங்க. இங்கிலீஷ் நம்ம பேசிக் கிராமர் கேட்டிருக்காங்க,
அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேசிக் கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு சிலபஸ் என்பது வேறு. பட் அந்த சிலபஸில் மேக்ஸு, ரீசனிங்கு, ஜிகே இந்த மாதிரியான விஷயம் மட்டும் நம்ம கொஞ்சம் தேவைப்படுதுன்றதுனால நம்ம வந்து பார்த்தோம். ரைட்டா? நாளைக்கு நடக்கக்கூடிய டிரைவர் எக்ஸாம் எம்டிஎஸ்ன்றது கிட்டத்தட்ட சிலபஸ் சேம் தான். ஸோ அதுக்கு அந்த கொஷின் பேப்பரை நண்பர்கள் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோ நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய புதுச்சேரி கேண்டிடேட் நாளைக்கு எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த எம்டிஎஸ் கொஸ்டின் பேப்பரும் டிரைவிங் கொஸ்டின் பேப்பரும் நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்பர் இன்னொரு டைம் சொல்லிடுறேன், 8012781561. ரைட்டா? டெலிகிராம் நம்பரும் இது தான், வாட்ஸ்அப் நம்பரும் இது தான். ரெண்டில் ஏதாவது ஒன்றுத்துக்கு வந்து பிடிஎஃப் வந்து கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் வந்து அனுப்பி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.